அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ரமலானினுடைய மாதம் பிறை 17. இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு போர் இடம்பெற்ற நாள் பத்ரினுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நாளிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதிலே இருந்தவர்களாக இந்த திக்ரை அதிகமாக ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா வழக்குமார்களை கொண்டு அல்லாஹ் அந்த போரிலே உதவி செய்தான். அந்த அளவுக்கு சிறந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய அந்த அற்புதமான திக்ர் இஸ்முல் ஆலம் என்று கூறப்படுகின்றது. அந்த திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானினுடைய மாதம் பிறை 17 ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு இந்த பத்ரினுடைய போர் இடம்பெற்றது. ரமலான் மாதம், அதாவது நோன்பு கடமையாக்கப்பட்ட அந்த வருடம் ரமலானினுடைய மாதம் பிறை 17 இந்த யுத்தம் இடம்பெற்றது. 313 சஹாபாக்கள், ஆயிரக்கணக்கான காஃபிர்கள், இவர்கள் தான் இதிலே போட்டி போட்டார்கள். இந்த சிறிய படையினர் அந்த பெரும் படையினரை வீழ்த்தி வரலாற்றிலே மிக பெரும் வெற்றியை பெற்ற நாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதிலே இருந்து பல மனுத்தியாலங்கள் சுஜூதிலே இருந்து இந்த திக்ரை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் அந்த சஹாபாக்களுக்கு மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் உதவி செய்தான். ஆயிரக்கணக்கான மலக்குமார்கள் அந்த யுத்தத்திலே கலந்து கொண்டார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த திக்ரை அதிகமாக ஓதுவோம். யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம் இஸ்முல் ஆலம் என்று கூறப்படுகின்றது. இதனை ஓதி எந்த துஆவை கேட்டாலும் அல்லாஹ் கபூல் செய்கின்றான். இதனை ஓதி எந்த தேவையை கேட்டாலும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். சில இமாம்கள் இந்த திக்ரை இஸ்முல் ஆலம் என்று குறிப்பிடுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த திக்ரை யா ஹய்யு யா கய்யூம் என்ற இந்த திக்ரை அதிகமாக ஓதுவோம். ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.